அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல், மார்க்கெட் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் அவேர்னஸ் அப்டேட். Example 18 February. Regularly, we are guiding how to read the market profile. So, today we'll see for Nifty and Bank Nifty 1-day index. So, refer to previous context. So, we have to note how the market reacted today. ஸோ எஸ்டர்டேவோடைய கான்டெக்ட் பிரகாரம் இன்னைக்கு மார்க்கெட் வந்து எங்கே ரியாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும், பேலன்ஸ் ஓப்பனிங்கா இம்பேலன்ஸ் ஓப்பனிங்கா. அப்போ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு, பேலன்ஸ் ஓப்பனிங்காக இருக்குது. பேலன்ஸ் ஓப்பன் ஆன பிறகு மார்க்கெட் என்ன பண்ணணும், ஏதாவது வேல்யூ ஏரியாலேருந்து வெளியே வரணும். ஸோ வேல்யூ ஏரியாவிலேருந்து வெளியே வந்திருக்கா, வர்றதுக்கு. ஆனால் வேல்யூ ஏரியாவுக்கு வெளியில் க்ளோஸ் வச்சுருக்கா, க்ளோஸ் வைக்கல. அப்போ ஓகே. இப்போ பி பீரியடை வெளியே போயிருக்கா, போகல. அப்போ என்ன தெரிஞ்சிச்சு, மார்க்கெட் இஸ் நாட் வில்லிங் டு கோ டவுன் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஓகே, அகெயின் அதுக்கப்புறம் வேல்யூ ஏரியாக்கு அபோவில் தான் நம்ம பார்க்கலாம், அபோவில் இல்லை. அப்போது இந்த டே ஃபுல்லாக என்ன நடந்திருக்கு, வெள்ளி பேலன்ஸ் டேவாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. ஆனால் பிபிஓசி கிரியேட் ஆகலை. அதுக்கப்புறம் ஆக்ஷன் பார்க்குறீங்க, இது வந்து நிஃப்டியோட ஆக்ஷனு. நிஃப்டியோட ஆக்ஷன் பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு ஏபி ஒரு புவர் லோவாக இருக்குது. ஆனால் டிபியை ரெடியூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒன்றும் கிளாரிட்டியாக இருக்கும். அப்போ ஆல்வேஸ் பாருங்கள், ஆல்வேஸ் மார்க்கெட்டை பண்ணுறாங்க லோ வந்து போகிறாங்க. ஹெச்சோட லோக்கு திரும்ப ஹெச் மேலே போகாமல் போயிட்டு திரும்ப லோக்கு வருது இல்லை, அதே மாதிரி பாருங்க, போயிட்டு திரும்ப லோ. ஸோ இந்த லோ, ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே சி பீரியட் லோ வந்திருக்கு, இ பீரியட் லோ வந்திருக்கு, ஹெச் பீரியட் ஐ பீரியட் லோ. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, லோவாக எடுத்துருக்கிறதுனால இந்த மூவ் இருக்குல்ல, இந்த மூவ் வந்து ஒரு ப்ராப்பரான அப் மூவ் கிடையாது அப்படின்ற அந்த கிளாரிட்டி நமக்கு இருக்கு. அட் சேம் டைம் இந்த அனாமலி வந்து நமக்கு ப்ராப்பராக ஒரு ஹைலைட் ஆகுது. அப்போ ஆஸ் ஏ ஸ்விங் ட்ரேடராக உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஸோ இந்த லெவல்ஸ் வந்து இன்னும் மார்க்கெட் கிளியராக தான் இருக்குது அப்படின்னு கிடைக்குது. கிளியருங்களா? ஸோ நமக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் அண்டு க்ளோஸ். ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு புல் பேக் இருந்திருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆகி புல் பேக் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்லோவாக வந்திருக்க தவிர உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் நடக்கலை அப்படி தெரியுது. ஓகேவா? அப்போ நாளையோட கான்டெக்ஸ்ட்டுக்கு நமக்கு என்ன முக்கியமான ரெஃபரன்ஸாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நாளையோட கான்டெக்ஸ்ட் முக்கியமான ரெஃபரன்ஸாக நமக்கு இருக்கக்கூடியது இந்த டேல என்ன வந்து இம்பார்ட்டண்ட்டாக நடந்திருக்கு பாருங்க. இந்த டேல என்ன இம்பார்ட்டன்ட்னா ஃபுல்லி ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் தான் இருக்குது. ஆனால் 50% ஆஃப் டைம் அபோவ் பிஓசி, 50% டைம் பிலோ பிஓசியாக இருக்கிறதுனால இது என்ன கிடைக்கலாம், இஸ் ஆல்சோ டினோட்டட் பேலன்ஸ் ப்ரொஃபைல். பட் என்ன இல்லை, நமக்கு மார்க்கெட் வந்து பையிங்கை கம்ப்ளீட் பண்ணல. ஓகே, உங்களுக்கு வந்து இதை கிளியர் பண்ணிட்டு வரணும். செல்லிங்கும் உங்களுக்கு வந்து, ஆனால் செல்லிங் வந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணியிருக்க இந்த ரெஃபரன்ஸை மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது, ஃபெயில்டு ஆக்ஷன் இருக்குது. கிளியரா? ஃபெயில்டு ஆக்ஷன் எடுத்துக்க முடியாது, அது வந்து ஒரு ஸ்விங் ஹைன்னு எடுத்துக்கலாம். ஃபெயில்டு ஆக்ஷன் எடுத்துக்க முடியாது, ஸ்விங் ஹை வந்து இப்போதைக்கு தான் ஸ்விங் ஹை, இப்போதைக்கு இதுதான் ஸ்விங் லோ. புரியுதுங்களா? அப்போது இந்த ப்ரொஃபைலுக்கு இந்த ப்ரொஃபைல் என்னவா இருக்குது, இன்சைட் ப்ரொஃபைல் தான் இருக்குது. ஓகே, அப்போ இந்த ப்ரொஃபைலுக்கு இந்த இன்சைட் ப்ரொஃபைலாக இருக்கிறதுனால இதோட 50% இந்த ஹாப் பேக் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஹாப் பேக் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆனால் தான் இந்த லெவலுக்கு வரும் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன். நேற்றோட ப்ரொஃபைலுக்கு ரெஸ்பான்சிவ் ஆக்ஷனாக மாறும். ஸோ இன்னைக்கு க்ளோசிங் இருக்கிறதுனால நாளைக்கு ஓப்பன் எங்கே அமையுதுன்னு பார்க்கணும். ஸோ ஓப்பன் வந்து இந்த பேலன்ஸ்க்கு மேலே அமையுதா, ஐ மீன் இந்த நான் இப்போதைக்கு தாங்க இருக்குது, பிஓசி தான் இருக்குது. இந்த பிஓசிக்கு மேலே ஓப்பன் ஆகி மார்க்கெட் ட்ரைவ் ஆகி இந்த இடத்துக்கு மேலே நமக்கு என்ன வேணும், ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷனாக நமக்கு இருக்கணும். அது இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக மார்க்கெட் என்ன பண்ண சான்சஸ் இருக்குது, இந்த பிலோக்கு போக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ கிளாரிட்டி கிடையாது. ஸோ ஒரே விஷயம், இந்த இடத்துல ஒரு சிங்கிள் பிரிண்ட் இருக்குது. இந்த சிங்கிள் பிரிண்ட்டை மார்க்கெட் தாண்டியாச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கும். பட் எனிவே இங்கே ஸ்விங் ஹை வந்து 23,300, 22,800, 500 பாயிண்ட்ஸ் இருக்குது. எக்ஸ்பைரிக்கு இன்னும் 2 days இருக்குது.
ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல்டும் போது நீங்கள் ஏன் வந்து எந்தெந்த டேஸ்லாம் ட்ரேட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற இப்போ எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த லெவல் நாளைக்கு எடுக்கணும், இந்த இடத்துல இங்கே நான் எடுப்போம், அப்படி கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து இங்கே ட்ரேடிங்கான டேஸே இல்லைன்னு சொல்லி மார்க்கெட் கிளியராக நமக்கு கிளாரிஃபை பண்ணுது இல்லை, புரியுதுங்களா? ஸோ ட்ரேடிங்கான டேஸே இல்லை, நமக்கு ப்ராப்பரான ஒரு செட்டப்பே இல்லை அப்படின்றது மார்க்கெட் என்ன பண்ணுது உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுது. ஸோ அதனால் வந்து இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய ப்ளஸ் பாயிண்ட். ஓகேவா? கரெக்டான ட்ரேட் எடுத்தால் போதும். டெய்லி போய் எடுத்துட்டு எதாவது பண்ணு, கரெக்டான ட்ரேட் எடுக்கணும் தான் இங்கே கைடு பண்ணுறதுனால பெட்டர் வந்து ரைட் ஆப்போசிட்டுக்காக வெயிட் பண்ணி போங்க அப்படின்றது மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு அவேர்னஸாக கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து அதான் எஸ்டர்டேயோடைய அந்த அப்டேட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். சேம் தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக ஒன்றும் நமக்கு கான்ஃபிடண்டான ஒரு பை வந்து ரிவர்சலாக இல்லை. ஓகேங்களா? ஒரே ஆப்ஷன் இந்த டே மல்டிபிள் டே ரேஞ்சாகவே இருக்கிறதுனால இந்த 500 பாயிண்ட் வந்து கம்ப்ரஸ்டாக இருக்குது. ஓகேங்களா? பிட்வீனில் வேலட்டைல் அதிகமாக இருக்கும். ஸோ தட் பெட்டர் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச்சாக இருந்தால் போங்க. அதுதான் சரி. ஓகே, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ இதாங்க அப்டேட். ரீட் த மார்க்கெட் ப்ரொஃபைல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம். இப்போ இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் பாயிண்ட் எங்கே இருக்குது? சேம் ப்ரொஃபைலோடைய பேலன்ஸ் தான் ஓப்பனாக இருக்குது. அப்போ பேலன்ஸ் ஓப்பன் தான். ஓப்பன் ஆன பிறகு இந்த லோ வந்து மார்க்கெட் கிளியர் பண்ணியிருக்கணும். லோவை கிளியர் பண்ணிச்சா? பண்ணலை. பி பீரியடு எங்கே கரெக்டாக போய் டெஸ்ட் பண்ணியிருக்கு பாருங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் பிரிண்ட் லொக்கேஷன், அனாமலி லொக்கேஷன் தான் டெஸ்ட் பண்ண பிறகு ஆக்ஷன் பார்க்கணும். டெஸ்ட் பண்ண பிறகு ஆக்ஷன் என்ன பண்ணால் மல்டிபிள் டைம்ஸ் லோலேயே வராங்க. தெரியுதுங்க, மல்டிபிளேட்ஸ் மார்க்கெட் லோலேயே வந்து போயிட்டே இருக்கு. ஒரு வாட்டி கூட ஒரு பீரியட் இப்படி போய் இப்படி மார்க்கெட் கன்வெர்ட் ஆகல. ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து மார்க்கெட் இங்கே ஐ பீரியட் போய் இங்கே நிற்குது அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து அப்படியே கன்வெர்ட் ஆகலை, திரும்ப லோ வருது, திரும்ப இங்கே போயிட்டு திரும்ப லோ. ஸோ ஒரு கான்ஃபிடென்ஸான மூவே இங்கே இல்லாத மாதிரி தான் நமக்கு இருக்குது. ஸ்டில் வந்து எஸ்டர்டே ப்ரொஃபைலோடைய இதில் இருக்குது. அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு இன்வென்ட்ரி கரெக்ஷனாக பண்ணுமா இல்லை ரேஞ்சாக வைக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நாளையோட ஆப்ஷன் என்ன நடக்குதுன்றதை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ இன்னையோட ஆப்ஷன் வந்து பை சைடு ஸ்ட்ராங்கான மூவ் கிடையாது, ஆனால் ஒரு புல் பேக் எடுத்துருக்கு. மார்க்கெட் புல் பேக் எடுத்து இப்போ இந்த ஏலேருந்து மார்க்கெட் கீழே வந்து இங்கே புல் பேக் எடுத்துருக்கு. அது வந்து ஏபியாக இருந்தால் கூட புல் பேக். இங்கே புல் பேக் எடுத்தோடைய எஃபெக்ட் என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் ஜே பீரியடுக்கும் இதுக்கு ஹையில் சஸ்டெயினாக இருக்குது. இது ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் நமக்கு இங்கே இருக்குது, வேறு ஒன்றுமே இங்கே இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போது இதுக்கு பிலோவில் நாளைக்கு மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது, ட்ராவல் ஆகக்கூடாது. அவ்வளோதான் சிம்பிள். ஃபஸ்ட் பாயிண்ட் இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ட்ரெண்ட் லைன் போடுறதோ எதுனா நீங்கள் பார்த்துக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு விருப்பம். ஓகே, ஸோ அப்புறம் எஸ்டர்டேயோட ப்ரொஃபைலோடைய அந்த இதில் இருக்கக்கூடிய ஹை வந்து ஒரு ஓப்பன் ஆன பிறகு அங்கேருந்து மார்க்கெட் டவுனுக்கு புஷ் ஆனதால் அது இன்னும் ஸ்டில் இருக்கிறதுனால இன்னும் அதை கிளியர் பண்ணாமல் அப் சைடுக்கு போக முடியாதுன்னு இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஃபெயில்டு ஆக்ஷன் இருக்குது. அப்போ இந்த ஃபெயில்டு ஆக்ஷன் ரெஃபரன்ஸ் இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸாக இருக்குது. ஃபெயில்டு ஆக்ஷன் மார்க்கெட் கிளியர் பண்ண சான்சஸ் இருக்குது. அப்போது டவுன் சைடு மூவுக்கு மார்க்கெட் என்ன பண்ணுது, அவாய்ட் பண்ணு. அப்போது ஃபெயில்டு ஆக்ஷனுக்கு அப்புறம் ஒரு 2 days ஆகிடுச்சு. அப்போ இந்த ஃபெயில்டு ஆக்ஷன் மார்க்கெட் கிளியர் பண்ணுமா பண்ணாதா அப்படின்ற அந்த கான்செப்ட் நம்ம நாளையோட ஆக்ஷனில் பார்க்கலாம். ஓகேனா? ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் தி பேங்க் நிஃப்டி. தேங்க்யூ.